ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ரைஸும் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வாங்க, என்னோட செய்முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்லா உதிரியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மட்டன் பிரியாணி எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டோட அளவு இருக்கும். அதே போல் இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 75 கிராம் அளவுக்கு இருக்கும். இது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லியும் புதினா தழையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துடலாம். அடுத்து இதில் தயிர் சேர்த்துடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் இதை அப்படியே விட்டுடலாம். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு உப்பு கரம் மசாலா தூள்லாம் ஒன்று சேர்றப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பிரியாணி செய்யறதுக்கு நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நெய் சேர்க்காமையே மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், மட்டன் பிரியாணிக்கு எண்ணெயோட அளவு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துடலாம். ஏன்னா அதில் இருக்கிற அந்த கொழுப்பு தன்மையை எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிற போல் காட்டும். அதனால் திட்டமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்க்கணும். இது நல்லா வதக்கி விடணும். வெங்காயத்தை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக அந்த கலரும் மாறி வர்றதுக்காக கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள்லாம் இதில் சேர்த்துடலாம். மசாலா பொருள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சேர்க்காம இந்த மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் மசாலா பொருள் சேர்த்துடலாம். மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இதையே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிற மட்டனை இது கூட இப்போ சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற போல் இது எல்லாத்தையும் கலந்து விடணும். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி விட்டு வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் மறுபடியும் ஒரு தடவை ஓப்பன் செஞ்சு கலந்து விடலாம். லேசாக தண்ணி விட்டு வருது. இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கலந்து விடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து மட்டனை வேக வைக்க போகிறோம். அதனால் இப்போ மட்டனுக்கு தேவையான அளவுக்கு இது கூட கொஞ்சம் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதை தட்டு போட்டு மூடி விட்டுடணும். கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா தழையை சேர்த்து நான் மூடி போட்டு விட்டுறேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கரை மூடி போட்டு வேக விடலை, அப்படியே தான் ஓப்பனில் வச்சு வேக விட போகிறேன். இது நல்லா இலை ஆட்டு கறின்றதால ஒரு 15 நிமிஷத்துலேயே வெந்துருன்னு கடைக்கார் சொன்னார். அதனால் நான் குக்கர் மூடி போடாமல் அப்படியே வேக வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்குது. இப்போ ஓப்பன் செஞ்சுட்டு நான் ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். ஒரு தடவை நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சதுக்கப்புறம் தான் வந்து மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு ரைஸ் சேர்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து ஒரு 2 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி இல்லாமல் வடித்த அந்த ரைஸை இது கூட சேர்த்துடலாம்.
இப்போ இந்த கிரேவி கொதிக்கிற நிலையில் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம இதுக்கு தகுந்தப்போல் அடுத்து இதில் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நான் 3 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அது 3/4 கிலோ அளவுக்கு ரைஸு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3½ கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதோட கணக்கு சேர்த்து நம்ம 1க்கு 1.5 கணக்கில் நான் வந்து ஒரு 3½ கப் பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் கலந்து விடணும். ரைஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற விட்டாலும் ரைஸ் வந்து உடஞ்சிடும். இப்போ மசாலாவோட இந்த மட்டனோட சேர்த்து இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற நிலையில் இருக்கிற தண்ணி, கொஞ்சம் சூடான தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். நான் வந்து ஒரு 3½ பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தகுந்த போல் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம மறுபடியும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உறிஞ்சி நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. மேலே இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். ரைஸ் உடையாமல் கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மூடி போட்டு விடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு இருந்தால் போதும். இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஈக்குவலான அளவில் இருக்குது. இப்போ நம்ம கலந்து விடும்போது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடும்போது பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் எலுமிச்சை ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம விருப்பத்துக்கு புதினா மல்லி எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுவே நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நான் எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் இதில் புதினா மல்லியெல்லாம் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து 60% அளவுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ புதினா மல்லியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம விருப்பம் நெய் சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நெய் சேர்க்காமையும் செய்யலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாகவே இருக்கும். நான் கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு தம் போட்டுடலாம். நான் வச்சுருக்க தம் போடுறதுக்கு கூட தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது மேலே நம்ம வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு அப்படியே விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா வெந்து நல்லா பூ மாதிரி நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கும். அது வரைக்கும் நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ண விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். ரைஸ் பாருங்கள் நல்லா வாசனையாக நல்லா ஒரு கமகமன்னு வாசனையாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. நல்லா ஒரு வாசனையான மட்டன் பிரியாணி ரெடி. அவ்வளோ ஒரு சுவையாக வாசனையாகவும் இருந்துச்சு இந்த மட்டன் பிரியாணி. தக்காளி சேர்க்கலன்றதே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.